ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து நம்மளோட சிவகார்த்திகேயனோட புதிய திரைப்படம், அதாவது SK25 திரைப்படம் வந்து கண்டிப்பாக வந்து இத்தனை கோடி அடிக்கும் அப்படின்றது செம்ம உறுதியாக இருக்கிற மாதிரி வந்து இப்போ வந்து ஒரு நியூஸ் கிடச்சிருக்கு. ஸோ அதை பற்றி அந்த வீடியோ டீட்டெயிலாக பேச போகிறோம். இப்போ வந்து தமிழ் சினிமாவில் ஒரு தற்போது முன்னணி ஹீரோவாக இருக்கிறவர் தான் நம்மளோட சிவகார்த்திகேயன். ஸோ இப்போ அமரன் திரைப்படத்துக்கு அப்புறம் வந்து இவரோட திரைப்படங்களுக்கு வந்து எதிர்பார்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த திரைப்படம் வந்து ரசிகர் மத்தியில் செம்ம பெரிய வரவேற்பை பெற்றுருந்துச்சு. அடுத்தது வந்து அவர் வந்து ஏஆர் முருகதாஸ் ஒரு இயக்கத்தில் SK23 படத்தில் அவர் வந்து நடிச்சிட்டு இருக்காரு. அதுக்கப்புறமா வந்து அவரோட 25 திரைப்படத்துக்கான அறிவிப்பும் வந்து அவர் வந்து லேட்டஸ்ட்டாக வந்து அறிவிச்சிருந்தார். இயக்குனர் சுதா கோங்கரா இயக்கத்தில் இந்த திரைப்படம் வந்து உருவாகியிருக்கு. இந்த திரைப்படம் வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்மளோட சூர்யாஸ் எழுதப்பட்ட திரைப்படம். ஆனால் வந்து அவர் வந்து சில பல காரணங்களால் இந்த திரைப்படத்தை விட்டதுனால நம்மளோட சிவகார்த்திகேயனுக்கு இந்த கதை போச்சு. மேலும் வந்து இந்த திரைப்படத்தை வில்லனா வந்து நம்மளோட ஜெயம் ரவி, அதுக்கப்புறம் வந்து சிவகார்த்திகேயனுக்கு தம்பியாக வந்து அதர்வா நடிக்கிறாங்க அப்படின்ற வந்து நியூஸ் கிடச்சிருக்கு. நேற்று வந்து இந்த திரைப்படத்தோட படப்பொழியெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராகவே போய் அந்த இணையதளத்தில் அவங்களோட பிக்ஸ்லாம் வந்து ரொம்ப ரொம்ப ட்ரெண்டிங்காகவே போச்சு. இனியில் வந்து நம்மளோட சிவகார்த்திகேயன் 25 திரைப்படத்தோட பட்ஜெட் குறித்து வந்து இப்போ வந்து அஃபிஷியலான நியூஸ் வந்திருக்குங்க. அதாவது நம்மளோட சிவகார்த்திகேயனோட SK25 பட்ஜெட் வந்து கிட்டத்தட்ட வந்து 250 கோடி அப்படின்றாங்க. சிவகார்த்திகேயனோட திரை வாழ்க்கையிலே வந்து இத்தனை கோடி செலவு பண்ணி எந்த ஒரு திரைப்படமும் எடுத்ததே இல்லை. அமரன் வந்து கிட்டத்தட்ட வந்து 340 கோடிக்கு மேலே வந்து கலெக்ட் பண்ணிச்சு. கண்டிப்பாக வந்து நம்மளோட SK25 அட்லீஸ்ட் ஒரு 500 கோடி அடிக்கும் அப்படின்றத வந்து செம்ம கான்ஃபிடென்ட்டாக இருக்காங்க அப்படின்றது படக்குழு இப்போ வந்து நியூஸ் கிடச்சிருக்கு. இந்த ஒரு விஷயம் வந்து ரசிகர்